ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1880வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். அதிலே 5ஆம் திருமொழியை அனுபவிக்க வேண்டும். இந்த 4ஆம் திருமொழியிலிருந்து 6 திருமொழிகளிலே கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிற பாடல்கள் அவ்வளவும் அப்படியே தேன் சொட்டும் பாசுரங்கள். ஒரு சிறந்த பகுதி என்று சொல்லப்போனால் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு அவர் பாடியிருக்கிற இந்த பாடல்களை சொல்லலாம். கண்ணனை சப்பாணி கொட்ட வேண்டக்கூடிய இந்த திருமொழி 5ஆம் திருமொழி. இதில் இன்றைக்கு நாம் முதல் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். யசோதை தான் கண்டு மகிழும்படியாக கண்ணனாகிய குழந்தையை இருகைகளையும் கொட்டுமாறு இப்பாடலில் வேண்டுகிறாள். அதாவது திருமங்கையாழ்வார் யசோதை பாவனையிலே யசோதையாக தன்னை மாற்றிக்கொண்டு கண்ணனாகிய குழந்தையை இருகைகளையும் கொட்டி சப்பாணி கொட்டுமாறு இந்த பாடலிலே வேண்டுகிறார். யசோதையின் தசையும் தம்முடைய நிலையையும் இணங்க ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் இது. பூங்கோதை ஆட்சி கடை வெண்ணெய் புக்கு உண்ண, பூங்கோதை ஆட்சி கடை வெண்ணெய் புக்கு உண்ண, ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கு ஓத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி என்றால் சப்பாணி கொட்டு என்று அர்த்தம். ஓங்கு ஓத வண்ணனே சப்பாணி கொட்டு, ஒளி மணி வண்ணனே சப்பாணி கொட்டுக என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடலிலே முதலிலே அவன் செய்த லீலைகள், அவன் அனுபவித்த துன்பங்கள் இன்பங்கள் அவற்றையெல்லாம் சொல்லி பின் சப்பாணி கொட்ட அழைக்கிறார். பூங்கோதை ஆட்சி கடை வெண்ணெய், அவள் கடையக்கூடிய வெண்ணெய் புக்கு உண்ண, அந்த வெண்ணெயை புகுந்து உண்ணுகிறான் கண்ணபிரான். ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க, அதை கண்டு அவள் கோபமுற்று அவனை அடிக்க, அடி வாங்கி புடையுண்டு ஏங்கி இருந்து அந்த அடிபட்டதினாலே அழுது சிணுங்கி விளையாடக்கூடிய, அதற்கு பின் விளையாடக்கூடிய ஓங்கு ஓத வண்ணனே சப்பாணி ஒளி மணிவண்ணனே சப்பாணி என்கிறார் இந்த பாசுரத்திலே. புடையுண்டு என்றால் அடிக்கப்பட்டு புடைக்கப்பட்டு, சிணுங்குதல் அனைவருக்குமே தெரியும். அப்படின்னு சிணுங்கிறது அது உடன்பாட்டை குறிக்கும் முகக்குறி என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். இனி இந்த பாசுரத்திற்கான பத உரையை பார்க்கலாம். பூங்கோதை ஆய்ச்சி, பூக்களால் அணி செய்யப்பட்ட கூந்தலை உடைய யசோதை, கடை வெண்ணெய் புக்கு உண்ண, அவள் அந்த யசோதை பிராட்டி கடையக்கூடிய வெண்ணெயை அங்கே புகுந்து அமுது வாரி வாரி உண்ட அளவிலே வெண்ணெய் புக்கு உண்ண, ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க, அவள் அவ்விடத்திலேயே கயிற்றால் கட்டி அடிக்க, புடையுண்டு அடிபட்டு ஏங்கி இருந்து சற்று நேரம் அழுது கொண்டிருந்து விட்டு பிறகு சிணுங்கி விளையாடும், சீராட்டப்பட்டு விளையாடுகின்ற ஓங்கு ஓத வண்ணனே, அலை உயர்ந்த கடல் போன்ற நிற கண்ணனே. ஓதம் என்றால் கடல், ஓங்கு ஓத என்றால் உயர்ந்த அலைகளையுடைய கடல் போன்ற கருநீல நிறத்தவனே, ஓங்கு ஓத வண்ணனே, ஒளிமணி வண்ணனே, ஒளி வீசும் நீலமணி நிறத்தினனே சப்பாணி, நீ 2 கைகளையும் சேர்த்து கொட்டி விளையாட வேண்டும் என்று யசோதை, இங்கே யசோதை கடையக்கூடிய இதுதான் சொல்லுகிறாள். இங்கே கொஞ்சம் ஆழ்வாருடைய செயலும் அவருடைய மனதில் இருக்கக்கூடியதும் வந்து விடுகிறது. அப்படியாக சப்பாணி கொட்ட அழைப்பது யசோதை தான்.
அவள் பெயரையே சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்தில். அது பற்றிய விளக்கத்தை பின்னால் பார்க்கலாம். அப்படியாக பூங்கோதை ஆய்ச்சி கடை வெண்ணெய் புக்கு உண்ண ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கு ஓத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி. இந்த பாசுரத்திற்கான திரண்ட பொருள்: மலர்களை அணிந்த கூந்தலை உடையவளான யசோதை கடையும் வெண்ணையை அங்கேயே புகுந்து கள்ளத்தனமாய் அமுது செய்த அளவிலே, கண்ணன் அமுது செய்த அளவிலே அந்த யசோதை அந்த இடத்திலேயே தாம்பினால் அவனை கட்டி அடிக்க, அடிபட்டு சற்று நேரம் மன்னிக்க வேண்டும், அடிபட்டு சற்று நேரம் அழுது கொண்டிருந்து பிறகு சீராட்டப் பெற்று விளையாடுகின்ற அலை உயர்ந்த கடல் போன்ற வடிவினை உடையவனே சப்பாணி கொட்ட வேண்டும், ஒளி பொருந்திய நீலமணி போன்ற நிறமுடையவனே சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கூறுகிறாள் யசோதை பிராட்டி. யசோதை பிராட்டி பேசுகிற இந்த பாசுரத்திலே பூங்கோதை ஆய்ச்சி என்று வந்தது எப்படி? தன்னையே எப்படி அவள் படற்கையாக சொல்கிறாள்? பெரியாழ்வார் திருமொழியில் கூட சீதக்கடல் என்னும் திருமொழியில் இப்படி அடிக்கடி வருவதை காணலாம். அத்துடன் ஆழ்வார் அசோதை பேசும் பாசுரமாக அருளி செய்தாலும் கூட தாமான தன்மையும், ஆழ்வாருடைய தாமான தன்மையும் இடையிடையே தோன்றி அதனால் யசோதையை படற்கையாக குறிக்கிறார் எனலாம். பக்தி பிரவாகத்திலே பக்தியிலே ஆழ்ந்து ஆழங்கால் பட்டு கிடக்கிற ஆழ்வாருக்கு அந்த தவறுகள், அதாவது இலக்கணம் என்று பார்த்தால் அது தவறாக தோன்றலாம், ஆனால் பக்தி பரவசத்திலே அது தோன்றாது. அப்படி அதனாலே யசோதையை படற்கையாக குறிக்கிறார் என்று சொல்லலாம். யசோதை பிராட்டி கடைந்த வெண்ணையை கள்ளத்தனமாக வாரி விழுங்கின அளவிலே அவனை பிடித்து கொண்டு கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டி புடைக்க, அதனால் சிறிது நேரம் வருந்தி கிடந்து பின்னையும் அவனை சீராட்ட, அதனால் விளையாட புகுந்த கடல்வண்ணனே சப்பாணி கொட்டுக என்று வேண்டுகிறாள். யசோதை தயிர் கடையும் போது தன் கூந்தலை மலர்களிட்டு அலங்கரித்து கொண்டுதான் கடைவாளாம். ஏன்? கண்ணபிரானுக்கு அணுக்கம் உண்டாவதற்காக. கண்ணபிரானுக்கு யசோதையை பிடிக்க வேண்டும், அதற்காக, அவனுடைய விருப்பத்திற்காக தன் கூந்தலை அழகுபடுத்தி கொண்டு அலங்கரித்து கொண்டு தன்னையும் அலங்கரித்து கொண்டுதான் தயிர் கடைவாளாம். அலங்காரங்கள் இல்லாமல் இடைச்சாதிக்குரிய ஜல்லாரி பில்லாரி வேஷங்களுடனே கிடந்தால் கண்ணன் அருகே வருவதற்கு அஞ்சுவன் போலும். ஆகவே பூங்கோதை ஆய்ச்சி எனப்பட்டது. கடை வெண்ணெய், இது வினைத்தொகை, முக்காலத்துக்கும் பொதுவாக கொள்ளலாம். கடையப்பட்ட வெண்ணெய், கடையப்படுகிற வெண்ணெய், கடையப்போகிற வெண்ணெய் என்று முக்காலத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் நிகழ்கால பொருள் கொள்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அப்போதான் இவன் வாரி உண்ண முடியும், திருட்டுத்தனமாக உண்ண முடியும். அந்த வாக்கியத்துக்கும் அதுதான் சிறப்பாக பொருளாக அமைந்திருக்கிறது. கடைந்து திரட்டி சேமித்து வைத்த பின்பு களவு காண்பதல்லாமல், கடைகிற போதே நிழலிலே ஒதுங்கி களவு கண்டு அமுது செய்வது என்பது உரையாகும். இனி இந்த பாசுரத்திற்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியுள்ள உரையினை பார்க்கலாம். பூங்கோதை ஆய்ச்சி அழகிய மணமுள்ள பூக்களாலே அலங்கரிக்கப்பட்ட மயிர்முடியை உடைய யசோதை பிராட்டி. வாசனருங்குழல் ஆய்ச்சியர் என்று சொல்லும்படியாக அலங்காரம் செய்து கொண்டு தயிர் கடைகிறாள் அசோதை. கடை வெண்ணெய் புக்கு உண்ண, கடைகின்ற, அப்படி அந்த அசோதை பிராட்டி கடைகின்ற வெண்ணெயை கடைந்து திரட்டி சேமித்து வைத்தால் பிறகு திருடுவதல்லாமல் கடைகிற போதே நிழலிலே ஒதுங்கி திருடி அமுது செய்வானாம் கண்ணன் பெருமான். ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு. அவள் தயிர் கடைகையில் அவள் மனம் வேறொன்றில் ஈடுபட்டிருக்கும், அதாவது அவன் மனம் கண்ணன் மேலேயே ஈடுபட்டிருக்கும். ஆகையாலே அவள் கண்ணன் கள்ளத்தனமாக வெண்ணெயை களவாடுவதை கண்டுபிடித்து விடுவாள். கண்டுபிடித்து கட்டி அடிக்க,
அடிவாங்கி ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும். முதலில் ஏற்பட்ட அவமானமாகையாலே முதலில் ஏங்கி பிறகு அந்த ஏக்கம் நீங்கி சீராட்டப்பட்டு விளையாட்டில் போய் முடியும். அது ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கு ஓத வண்ணனே. தேங்கின கடல் கடல் போலே ஆயிற்று. இப்போது கண்ணன் இருந்த இருப்பு விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்த ஞான்று எனும் முதல் திருவந்தாதி பாசுரத்தை இங்கே ஒப்பு நோக்கலாம். ஒளிமணி வண்ணனே, தேங்கின கடல் போல இருத்தலோடு ஒளியுடைய நீலமணி போல இருக்கிறவனே. சப்பாணி, உன் வடிவழகை காட்டி எங்களை மகிழ விட்டது போலவே கைகளை கொட்டி விளையாடி அந்த விளையாட்டிலே எங்களை வாழ்விக்க வேண்டும், எங்களை மகிழ்விக்க வேண்டும். கொட்டுக சப்பாணி, கொட்டாய் சப்பாணி என்று அழைப்பதாக கேட்பதாக அமைத்திருக்கிறார் இந்த பாசுரத்தை. அற்புதமான ஒரு பாசுரம். அவனை பற்றி பல செய்திகளை சொல்லி அவனுக்கு என்ன நடந்தது என்று அழகாக விவரித்து கொட்டாய் சப்பாணி என்று கேட்கிறாள். பூங்கோதை ஆய்ச்சி கடைவெண்ணெய் புக்கு உண்ண ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கு ஓத வண்ணனே சப்பாணி, ஒளிமணி வண்ணனே சப்பாணி என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம்.